பிதா குமாரன் பசுத்தாவின் நாமத்தினாலே ஆமேன். இசிஐ தூய மார்க்கு தேவாலயம் திருநகர் திருச்சபையின் சார்பாக யாவரையும் இந்த ஆலய ஆராதனைக்கு அன்போடு உங்களை வாழ்த்தி வரவேற்க. ஆலய ஆராதனைக்கு ஆரம்பமாக நாம் கண்களை மூடி இயேசுவை நோக்கி நாம் செபிப்போம். ஆண்டவரே, ஓய்வு நாள் காலை வேலைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளை எங்களுக்கு தந்ததற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்கு 2-3 பேர் என் நாமத்தினாலே கூடுவீர்களோ அங்கு நான் இருப்பேன் என்று சொன்னவர், எங்கள் மத்தியிலே உடைய பிரசன்னம், உடைய வல்லமை, உடைய மகிமை இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே, நாங்கள் உம்மை நோக்கி பார்க்க வந்திருக்கிறோம். இயேசுவே, உம்முடைய ஆசீர்வாதத்தினாலே எங்களை நீ நிரப்பும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். தேசமே பயப்படாது, மகிழ்ந்து களி கூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் என்று நாங்கள் வாசிக்கிறோம். எங்கள் தேசத்திலே ஆண்டவரே, எங்களுடைய மாநிலத்திலே உம்முடைய ஆசீர்வாதம் ஆண்டவரே நிறைவாக இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். கொரோனா போன்ற இந்த ஆபத்திலிருந்து உம்முடைய மக்களை நீர் பாதுகாத்து எல்லா மாநிலத்தையும் ஆண்டவரே மக்களை நீர் ஆசீர்வதித்து நீ நடத்தி வருவதற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் உடைய பாடல்களை நாங்கள் பாடவும், உடைய வசனங்களை நாங்கள் வாசிக்கவும், ஆண்டவரே உடைய சத்திய வார்த்தைகளை நாங்கள் தியானிக்கவும் கூடி வந்திருக்கிறோம். கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. இந்த நிகழ்ச்சி மூலமாக உடைய வார்த்தையை கேட்கிற, இதில் கலந்து கொள்கிற ஒவ்வொருவருக்காக, அவருடைய குடும்பங்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. சிறு பிள்ளைகளுக்காக, வாலிபர்களுக்காக, பெரியவர்களுக்காக, ஒவ்வொருவருக்காக நாங்கள் செபிக்கிறோம். ஒவ்வொருடைய தேவைகள் என்ன என்பதை தேவனை அறிந்து எங்கள் நாவில் சொல் பிரவாதற்கு முன்பே அவைகளெல்லாம் அறிந்த தேவன் எங்களுக்கு எல்லா உதவிகளையும் செய்து எங்களுக்கு வேண்டிய சுகத்தையும் பலனையும் ஜீவனையும் நன்மையும் கிருபையும் தந்து நடத்துவதற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆராதனை ஆசீர்வதியும். இதை கேட்கிற யாராயிருந்தாலும், அவருடைய தேவைகள் எதுவாயிருந்தாலும் ஆண்டவரே, பரலோகத்திலிருந்து உம்முடைய ஒத்தாசை அனுப்பி அவர்களை ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னத்திற்காக நாங்கள் செபிக்கிறோம். இயேசுவின் மூலம் செபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். ஒரு பாடலை நாம் பாடுவோம். ஆலய ஆராதனைக்கு ஆரம்பமாக நம்முடைய பாடல் புத்தகத்திலே 33வது பாடல், அல்லேலூயா கர்த்தரையே ஏகமாய் துதியுங்கள். 33வது பாடலை நாம் ஒன்று சேர்ந்து நாம் பாடுவோம். அல்லேலூயா கர்த்தரையே ஏகமாய் துதியுங்கள் என்று. Alleluia, 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 Alleluia. Alleluia, கர்த்தரையே ஏகமாய் துதியுங்கள். அவர் நடத்தும் செயல்களெல்லாம் பார்த்தோரை துதியுங்கள்.
பிள்ளைகளே வாலிபரே தேவனை துதியுங்கள் வாழ்வதனை அவர் பணிக்கே கொடுத்து நீ துதியுங்கள் பெரியவரே பிரபுக்களே தேவனை துதியுங்கள் செல்வங்களை இயேசுவுக்காய் செலுத்தி துதியுங்கள் ராஜாதி ராஜனாம் இயேசுராஜன் பூமியில் ஆட்சி செய்வார் அல்லேலூயா அல்லேலூயா தேவனை துதியுங்கள். நாம் யாவரும் 92ஆம் சங்கீதத்தை நாம் வாசிக்க கேட்போம். சங்கீதம் 92. கர்த்தரை துதிப்பதும் உன்னதமானவரே உமது நாமத்தை கீர்த்தனம் பண்ணுவதும் 10 நரம்பு வீணையினாலும் தம்புருவினாலும் தியானத்தோடு வாசிக்கும் சுரமண்டலத்தினாலும் காலையிலே உமது கிருபையையும் இரவிலே உமது சத்தியத்தையும் அறிவிப்பதும் நலமாயிருக்கும். கர்த்தாவே, உமது செய்கைகளால் என்னை மகிழ்ச்சியாக்கினீர். உமது கரத்தின் கிரியைகளின் நிமித்தம் ஆனந்த சத்தமிடுவேன். கர்த்தாவே, உமது கிரியைகள் எவ்வளவு மகத்துவமானவைகள்! உமது யோசனைகள் மகா ஆழமானவைகள். மிருக குணமுள்ள மனுஷன் அதை அறியான், மூடன் அதை உணரான். துன்மார்க்கர் புல்லை போல தழைத்து அக்கிரமக்காரர் யாவரும் செழிக்கும்போது அது அவர்கள் என்றென்றைக்கும் அழிந்து போவதற்கே ஏதுவாகும். கர்த்தாவே, நீர் என்றென்றைக்கும் உன்னதமானவராயிருக்கிறீர். கர்த்தாவே, உமது சத்துருக்கள் அழிவார்கள், உமது சத்துருக்கள் அழிந்தே போவார்கள். சகல அக்கிரமக்காரரும் சிதறுண்டு போவார்கள். என் கொம்பை காண்டாமிருகத்தின் கொம்பை போல உயர்த்துவீர். புது எண்ணெயால் அபிஷேகம் பண்ணப்படுகிறேன். என் சத்துருக்களுக்கு நேரிடுவதை என் கண் காணும். எனக்கு விரோதமாய் எழும்புகிற துன்மார்க்கருக்கு நேரிடுவதை என் காது கேட்கும். நீதிமான் பனையைப் போல் செழித்து லீபனோனில் உள்ள கேதுருவைப் போல் வளருவான். கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள் எங்கள் தேவனுடைய பிரகாரங்களில் செழித்திருப்பார்கள். கர்த்தர் உத்தமர் என்றும் என் கன்மலையாகிய அவரிடத்தில் அநீதி இல்லை என்றும் விளங்க பண்ணும்படி அவர்கள் முதிர் வயதிலும் கனி தந்து புஷ்டியும் பசுமையுமாயிருப்பார்கள். கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிக்கும்படியாக நம்மை ஒப்புக் கொடுப்போம். இந்த நாளிலும் தியானத்திற்கு நம்முடைய வேதாகமத்திலிருந்து 92ஆம் சங்கீதம் 13வது வசனத்தை மையமாக வைத்து இந்த நாளிலும் உங்களோடு கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். 92ஆம் சங்கீதம் 12, 13, 15 வசனங்கள், முக்கியமாக 13வது வசனத்தை முதலில் உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். நான் வாசிக்கிறேன் உங்களுக்காக. 92ஆம் சங்கீதம் 13ஆம் வசனம். கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள் எவர்களோ தேவனுடைய பிரகாரங்களில் செழித்திருப்பார்கள். 92ஆம் சங்கீதம் 13ஆம் வசனம் சொல்கிறது, கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள் எங்கள் தேவனுடைய பிரகாரங்களில் செழித்திருப்பார்கள். இங்கு நாம் வாசிக்கிறோம், தேவனுடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள். தேவனுடைய ஆலயத்தில் அவரை துதிப்பதும் அவருடைய சத்திய வார்த்தையை கேட்பதும் ஜெபிப்பதும் நடைபெறுகிறது. அது மாத்திரமல்ல, ஒவ்வொருடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் இந்த ஆலயத்திற்கு வந்து கலந்து கொள்வதனாலே, அவருடைய சமூகத்திற்கு வருவதனாலே அற்புத அடையாளங்களும்
இன்னும் இயற்கைக்கு அப்பாற்பட்ட அவருடைய கிரியைகளும் நம்முடைய வாழ்க்கையிலே நடைபெறுது. ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது, என்னுடைய வீடு எல்லா ஜனத்திற்கும் ஜெப வீடு எனப்படுது என்று சொல்லப்படுகிறது. ஆகவே இந்த தேவனுடைய ஆலயத்திற்கு நாம் வருவதனாலே அநேக ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்கிறோம். நாம் வாசித்தோம், கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள் எங்கள் தேவனுடைய பிரகாரங்களில் செழித்திருப்பார்கள். ஒரு மனிதன் செழிக்க வேண்டுமென்றால், ஆசீர்வாதமாக இருக்க வேண்டுமென்றால், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள், எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைப்படாது. சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாயிருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைப்படாது. கர்த்தரை தேடுவதற்கு அவருடைய ஆலயத்திற்கு நாம் வர வேண்டும். அவருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். இன்னும் சொல்லியிருக்கிறது, நீங்களே தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள் என்று. ஆகவே தேவனுடைய ஆலயத்திற்கு அநேகர் வருகிறார்கள், அநேகர் வந்து நன்மைகளை பெற்றுக்கொள்கிறார்கள். ஆனால் தொடர்ந்து அதில் நாட்டப்பட்டவர்களாக, அதில் நிலைத்திருப்பவர்களாக இருக்கிறார்களா என்றால் 100க்கு 100 இல்லை. ஏதோ ஆசீர்வாதத்துக்காக வருகிறார்கள், கடந்து போகிறார்கள். இங்கே தாவீது சொல்லுகிறார், அவருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள் எங்கள் தேவனுடைய ஆலயங்களிலே, தேவனுடைய பிரகாரங்களிலே அவர்கள் செழித்து இருப்பார்கள் என்று. சங்கீதம் 84 சங்கீதம் 2 வசனம் 4 வசனம் 10வது வசனத்திலே நாம் வாசிக்கும் பொழுது, 84 சங்கீதம், சேனைகளின் கர்த்தாவே, உமது வாசஸ்தலங்கள் எவ்வளவு இன்பமானவைகள். 2 வசனம் சொல்கிறது, என் ஆத்துமா கர்த்தருடைய ஆலய பிரகாரங்களின் மேல் வாஞ்சையும் தவனமுமாய் இருக்கிறது. என் இருதயமும் என் மாம்சமும் ஜீவனுள்ள தேவனையே நோக்கி கெம்பீர சத்தமிடுகிறது. தாவீது சொல்கிறார், அவருடைய வாசஸ்தலங்கள், அவருடைய சமூகம் எவ்வளவு இன்பமாக இருக்கிறது என்று. இன்னும் அவருடைய தாகம், அவருடைய வாஞ்சையெல்லாம் தேவனுடைய ஆலயத்தின் மேலே. 84 சங்கீதத்தில் 4 வசனம் சொல்லுது, உம்முடைய வீட்டில் வாசமாயிருக்கிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் எப்பொழுதும் உம்மை துதித்து கொண்டு இருப்பார்கள். கர்த்தருடைய ஆலயத்திற்கு வருகிற நாம, ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்களாக இருக்கிற நாம, கர்த்தரை துதிக்கவும் ஜெபிக்கவும் தியானிக்கவும் வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. தாவீது தன் அனுபவத்திலே சொல்கிறார், 84 சங்கீதம் 10வது வசனத்திலே, 1000 நாளை பார்க்கிலும் உமது பிரகாரங்களில் செல்லும் ஒரே நாள் நல்லது. ஆகாமிய கூடாரங்களில் வாசமாக இருக்கிறதை பார்க்கலாம், என் தேவனுடைய ஆலயத்தின் வாசற்படியில் காத்திருப்பதையே தெரிந்து கொள்வேன். 1000 நாளை விட எனக்கு எத்தனையோ நாட்கள் வருகிறது. ஆனால் உம்முடைய பிரகாரத்திற்கு, உம்முடைய சமூகத்திற்கு, தேவனுடைய வழிபடத்திற்கு, தேவனுடைய ஆலயத்திற்கு வருகிற அந்த ஒரு நாள் எனக்கு மிகவும் நல்ல நாள் என்று அவர் சொல்லுகிறார். ஆகவே இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே களி கூர்ந்து மகிழ கடவோம் என்று வேதம் சொல்லுகிறது. எனக்கு அன்பானவர்களே, ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள் நீங்கள், நான் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம்? 27 சங்கீதம் 4வது வசனம் சொல்லுது, கர்த்தரிடத்தில் ஒன்றை கேட்டேன், கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன். நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாகவும் அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும் நான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கி இருப்பதையே நாடுவேன். கர்த்தருடைய ஆலயத்தில் நாம் நாட்டப்பட்டவர்கள். அப்படி என்றால் அநேக உபதேசங்களை நாம் கேட்கிறோம், அநேக விதமான வார்த்தைகளை நாம் கேட்கிறோம். ஆனால் நமக்கென்று ஒரு தேவ ஆலயத்தை, ஒரு இடத்திற்கு சென்று ஒரு ஐக்கியத்தில் கலந்து கொண்டு அங்கு நாம் நாட்டப்பட்டவர்களாக, அங்கு நாம் உறுதியாக நிலைத்து இருப்பவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்கிறார். ஏனென்றால் அங்குதான் உங்களுடைய வார்த்தையை கேட்கிறோம், ஜீவனுள்ள வார்த்தை பேசப்படுகிறது, நமக்கு போதிக்கப்படுகிறது, உபதேசிக்கப்படுகிறது. அதன் மூலம் நாம் அவருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வளர்வதற்கு கர்த்தருடைய ஆலயம், தேவ சமூகம், தேவ பிரசன்னம் மிகவும் உதவியாயிருக்கிறது. 52 சங்கீதம் 8வது வசனம், நானும் தேவனுடைய ஆலயத்தில் பச்சையான ஒலிவ மரத்தை போல் இருக்கிறேன், தேவனுடைய கிருபையை என்றென்றைக்கும் நம்பி இருக்கிறேன். தேவனுடைய ஆலயத்திலே நாம் நிலைத்திருக்கும் போது, வசனங்களை
தியானிக்கும் பொழுது, அதற்கு நம்மை ஒப்பு கொடுக்கும்போது, அந்த வார்த்தையின்படி கீழ்ப்படிந்து நாம் வாழும் பொழுது, நாம் பச்சையான மரத்தை போல அல்லது ஒளிவ மரத்தை போல் இருப்போம் என்று சொல்லுகிறது. 100வது சங்கீதம் சொல்லுகிறது 4வது வசனத்தில், அவர் வாசல்களில் துதியோடும் அவர் பிரகாரங்களில் புகழ்ச்சியோடும் பிரவேசித்து அவரை துதித்து அவருடைய நாமத்தை ஸ்தோத்திரிங்கள். தேவனுடைய ஆலயத்தில் அவரை துதிப்பதும் அவரை மகிமைப்படுத்துவதும் அவருடைய நாமத்தை சொல்லி கர்த்தரை புகழ்வதும் வேண்டும் என்று சொல்லியிருக்கிறது. 16ஆம் சங்கீதம் 11வது வசனம் சொல்லுது, உம்முடைய சமூகத்தில் பரிபூரண ஆனந்தமும் உம்முடைய வலது பார்சத்தில் நித்திய பேரின்பம். ஆகவே தேவனுடைய சமூகத்திற்கு நாம் வந்து கர்த்தரை துதிக்கும் போது, கர்த்தருடைய காரியங்களை நாம் வளரும் பொழுது நமக்கு ஆனந்தமும் பரிபூரணமான ஆசீர்வாதமும் உண்டு என்று வேதம் சொல்லுகிறது. 116ஆம் சங்கீதம் 17, 18, 19 வசனங்களில் நாம் வாசிக்கும் பொழுது, நான் உமக்கு ஸ்தோத்திர பலியை செலுத்தி கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுவேன். நான் கர்த்தருக்கு செய்த பொருத்தனைகளை அவருடைய ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் கர்த்தருடைய ஆலயத்தின் பிரகாரங்களிலும் எருசலேமே உன் நடுவிலும் நான் நிறைவேற்றுவேன். அநேக நன்மைகளை ஆண்டவர் நமக்கு செய்திருக்கிறார். வேதம் சொல்லுது, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, என் ஆத்துமாவே நீ கர்த்தரை ஸ்தோத்தரி என்று. ஆகவே தேவ ஆலயத்தில் வந்து கர்த்தரை நாம் துதிக்கும் பொழுது, ஸ்தோத்தரிக்கும் பொழுது, போற்றும் பொழுது, புகழும் பொழுது நாம் கர்த்தருக்குள்ளே வளர்கிறவர்களாக இருக்கிறோம். அது மாத்திரமல்ல, ஆலயத்திலே நாட்டப்படுவதன் மூலமாக அவருடைய ஆசீர்வாதங்களை ஆலயத்திலிருந்து அவருடைய வார்த்தையின் மூலமாய் நாம் பெற்றுக்கொள்கிறோம். 135ஆம் சங்கீதம் 2ஆம் வசனம் சொல்லுது, கர்த்தருடைய வீட்டிலும் தமது தேவனுடைய ஆலய பிரகாரங்களில் நிற்கிறவர்களே கர்த்தரை துதியுங்கள். ஆகவே தேவனுடைய ஆலயம் மிக முக்கியமானது. ஆலயத்திற்கு வந்து அங்கே தேவனை துதிப்பதனாலே கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். 1ஆம் சங்கீதத்திலே நாம் வாசிக்கிறோம், கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாய் இருந்து இரவும் பகலும் அதை வேதத்தை தியானிக்கிற மனுஷன் அவன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்களின் ஓரமாக நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை இருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். நீர்க்கால்களின் ஓரமாக நடப்பட்டு, அப்படி என்றால் அவன் நன்றாக ஆசீர்வாதமாக அவன் வளர முடியும். காரணம், ஆண்டுடைய வார்த்தையிலே அவன் வளர்க்கப்படும் பொழுது, அந்த வார்த்தையிலே நாம் வளரும் பொழுது, அந்த வார்த்தையை நாம் பேசும் பொழுது அது ஆவியும் ஜீவனுமாக இருக்கிறது. அது ஜீவனுள்ள வார்த்தைகளை நாம் வாயினாலே சொல்லும் பொழுது நாம் செழிப்புள்ளவர்களாய் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் இருக்கிறோம். எரேமியா 17ஆம் அதிகாரம் 7ஆம் 8ஆம் வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் தண்ணீர் அண்டையிலே நாட்டப்பட்டதும் கால்வாய் ஓரமாக தன் வேர்களை விடுகிறதும் உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையாய் இருக்கிறதும் மழை தாழ்ச்சியான வருஷத்திலும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிற மரத்தை போல் இருப்பான். இங்கு சொல்லப்பட்டிருக்கிற ஒரு மரம் மழை வந்தாலும் வராவிட்டாலும் தவறாமல் அது கனி கொடுக்கும். காரணம், கர்த்தர் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கை, கர்த்தர் மேல் வைத்திருக்கிற விசுவாசம். ஆகவே தேவனுடைய ஆலயத்திற்கு வரும்பொழுது நாம் அவருடைய ஆவிக்குரிய வளர்ச்சியை நாம் பெற்றுக்கொள்கிறவர்களாக இருக்கிறோம். ஆகவே தான் ஏசாயா 37ஆம் அதிகாரம் 31வது வசனத்திலே பார்க்கிறோம், கீழே வேர் பற்றி மேலே கனி கொடுக்கும். ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள் அவர்கள் நன்றாக உபதேசத்தில், சத்தியத்தில், ஜெபத்தில், துதிக்கிறதுல, கர்த்தருடைய ஆவிக்குரிய காரியங்களிலே நன்றாக வளர்ச்சி அடைந்து அவர் உறுதி உள்ளவர்களாக இருக்கும் பொழுது அவருடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படுகிறது. ஆலயத்துக்கு வருவது மூலமாக அவருடைய வல்லமையினாலே நிரப்பப்படுகிறோம், அவருடைய மகிமையினாலே நிரப்பப்படுகிறோம், அவருடைய சத்துவத்தினாலே நிரப்பப்படுகிறோம், அவருடைய புது பலனினாலே நாம் நிரப்பப்படுகிறவர்களாக இருக்கிறோம். ஆகவே தான் யோவான் 15ஆம் அதிகாரம் 4ஆம் 5ஆம் வசனம் சொல்லுது, நீங்கள் என்னில் நிலைத்திருந்தால் நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். ஆக ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள் அவர்கள் கனி கொடுக்கிறவர்களாய் மாறுகிறார்கள். ஆகவே ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள் அவருடைய பிரகாரங்களிலே செழித்திருப்பார்கள் என்று வேதம் சொல்லுகிறது.
இரண்டாவதாக 92ஆம் சங்கீதத்தில் 12வது வசனத்தை நாம் வாசிக்கும்போது, நீதிமான் பனையைப் போல் செழித்து லிபனோனில் உள்ள கேதுருவை போல் வளருவான். நீதிமானை அவனுடைய செழிப்பை குறித்து சொல்லியிருக்கிறது. அப்படி சொல்லும்போது 2 விதமான மரங்களை அங்கு ஒப்பிட்டு சொல்கிறார் நீதிமானோடு. ஒன்று பனை மரத்தையும், இன்னொன்று லிபனோனில் உள்ள கேதுருவை போலவும் அவன் வளருவான் என்று. எனக்கு அன்பானவர்களே, நீதிமான் பனையை போல் செழித்து, பனைமரம் அது நன்றாக உயரமாக வளரக்கூடிய ஒரு மரம், அது ஆழமாக வேர்களை விடுகிற ஒரு மரம். அதுபோல தேவனுடைய ஆலயத்திலே வருகிறவர்கள், நாட்டப்பட்டவர்கள், அவர் நீதிமான்களாக ஆக்கப்படுகிறார்கள். எப்படி? ஆலயத்திற்கு வருவதன் மூலம் பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது, ரட்சிப்பை பெற்றுக்கொள்கிறோம், மீட்பை பெற்றுக்கொள்கிறோம். அது மாத்திரமல்ல, அவருடைய வார்த்தையினாலும் அவருடைய அபிஷேகத்தினாலும் நாம் நிரப்பப்பட்டவர்களாய், அவருடைய உபதேசத்திலே நாம் நல்ல ஆழமாக வேர்களை விட்டு நல்ல உயரமாக வளர்ந்து அது கனி கொடுக்கிறவர்களாய் இருக்கிறோம். ஆகவே அவரோடு நாம் இணைக்கப்பட்டவர்களாய், அவரோடு வளருகிறவர்களாய் இந்த பனை மரத்தை போல் இருக்கிறோம். பனை மரத்தில் இருக்கிறதான அத்தனையும் பயனுள்ளதாக இருக்கிறது போல நம்முடைய வாழ்க்கை அவரோடு இணைக்கப்பட்ட பின்பு நமக்கு மாத்திரமல்ல மற்றவர்களுக்கும் கனி கொடுக்கிறவர்களாக இருக்கிறோம். அந்த பனை மரத்தின் மீது எவ்வளவு காற்றடித்தாலும், எவ்வளவு அசைந்தாலும், அது வேர் ஆழமாக இருப்பதனாலே அது உறுதியாக இருக்கும். ஆகவே உண்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உண்மையை நம்பி இருக்கிறபடினால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்து கொள்வேன். நீதிமான் பனையை போல் செழிப்பான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஏசாயா 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் சொல்லி, இதோ தேவன் என் ரட்சிப்பு, நான் பயப்படாமல் நம்பிக்கையாக இருப்பேன். கர்த்தராகிய யெகோவா என் பலனும் என் கீதமுமானவர், அவரே எனக்கு ரட்சிப்பு. இந்த மரம் நல்ல ஆழமாக வேர்களை விற்று உயரமாக வளர்ந்து வருஷம் தவறாமல் அது கனி கொடுக்கிறது. ஒவ்வொரு வருடமும் அது உயர உயர வளர்ந்து கொண்டே இருக்கிறது. அதுபோல நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை சிறுபிள்ளைகளாய் இராதபடிக்கு நாம் வளருகிறவர்களாய் கனி கொடுக்கிறவர்களாய் இருக்க வேண்டும் என்று வேத வசனத்தில், ஜெபிப்பதில், துதிப்பதில், தேவனோடு இருக்கிற ஐக்கியங்களில், அந்த நன்மையான காரியங்களிலே நாம் வளர வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அப்போஸ்தலனாகிய பவுல் 1 கொரிந்தியருக்கு 9ஆம் அதிகாரம் 24 முதல் 27 வசனங்களிலே வாசிக்கும் பொழுது பந்தய சாலையிலே ஓடுகிறவர்களை குறித்து அவர் சொல்லுகிறார். பந்தய சாலையில் ஓடுகிறவர்கள் அந்த பந்தய பொருளை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக அவர்கள் ஓட வேண்டும் என்று அவர் கற்றுக் கொடுக்கிறார். அப்போ அப்படி ஓடும் பொழுது அந்த பந்தய பொருளை பெற்றுக்கொள்ளும்படியாய் ஓட வேண்டும். அதற்கு பயிற்சிகளை செய்ய வேண்டும். அநேக பயிற்சிகளை செய்து தன்னை ஆயத்தப்படுத்த வேண்டும். அந்த பயிற்சிகளை செய்வதற்கு தன் சரீரத்தை மற்ற உலக பிரகாரமான இச்சையான காரியங்களுக்கு ஒப்பு கொடுக்காதபடி ஒரு கட்டுப்படுத்தி அந்த இச்சை அடக்கத்தோடு இருந்து அந்த பயிற்சிகளை செய்து அந்த பரிசை, அந்த கிரீடத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக ஓட வேண்டும். அப்படி ஓடி அந்த பொருளை பெற்றுக்கொண்டாலும் அந்த கிரீடமானது, பரிசானது, அது உலகத்திற்குரியது, அது அழிந்து போகும். ஆனால் நீங்களும் நானோ ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்களோ ஜீவ கிரீடத்தை, அதாவது நாமோ அழிவில்லாத கிரீடத்தை பெற்றுக்கொள்ளும்படிக்கு நாம் ஓட வேண்டும். ஆகவே உங்களுக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் நீங்கள் பொறுமையோடு ஓடி, ஒழுக்கத்தோடு ஓடி அதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்கிறார். பவுல் சொல்கிறார், விசுவாசத்தை காத்து கொண்டேன், ஓட்டத்தை முடித்தேன் என்று சொல்கிறார். அப்படி என்றால் தனக்கு முன்பாக வைத்திருக்கிற அந்த வாழ்க்கையை அவர் வெற்றிகரமாக ஓடினார், முடித்தார் என்று சொல்லியிருக்கார். இன்றைக்கு நீங்களும் நானும் பனை மரத்தை போல நன்றாக வேர்களை கீழே விட்டு உயரமாக வளர்ந்து கனி கொடுக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்படி என்றால் ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள் அவர்கள் நீதிமானாக மாற்றப்பட்டு அவர்கள் செழிப்பார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பனைமரம் ஆழமாய் வேர் விடுகிறது, உயரமாக வளர்கிறது. நாமும் அவ்விதமாக கிறிஸ்துவ ஆலய உபதேசங்களிலே வளர வேண்டும். அதோடு சொல்லும் பொழுது
லீபனோனில் உள்ள கேதுருவை போல் வளருவான். லீபனில் உள்ள கேதுரு மரத்தை, பனைமரம் ஆழமாக வேறு விடுகிறது, உயரமாக வளர்கிறது. கேதுரு மரம் தன் வேர்களை வலது இடது பக்கத்திலே அது அதிகமாக பரவி அந்த வேர்களை விட்டு அது மிகவும் நன்றாக வளர்கிறது என்று கேதுரு மரத்தை குறித்து சொல்கிறது. தன்னுடைய வேர்களை அகலமாக அது பரவி விடுகிறது. என கண்பானவர்களே, வேதத்திலே நாம் வாசிக்கும் பொழுது அவருடைய வார்த்தையிலே அன்பிலே வளர்கிற நாம அவருடைய அன்பின் அகல ஆழ உயரமாக நாம் வளர வேண்டும் என்று சொல்கிறது. முக்கியமாக கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 6வது வசனத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும் பொழுது, ஆகையால் நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை ஏற்றுக்கொண்டபடியே அவருக்குள் வேறு கொண்டவர்களாகும் அவர் மேல் கட்டப்பட்டவர்களாகும் நடந்து கொண்டு நீங்கள் போதிக்கப்பட்டபடியே விசுவாசத்தில் உறுதிப்பட்டு சந்தோஷத்தோடு கூட அதில் பெருகுவீர்களாக. இங்கு கொலோசியர் 2:6 சொல்லப்பட்ட வார்த்தை அவருக்குள் வேறு கொண்டவர்களாக. என கண்பானவர்களே, எபேசியர் 3:17வது வசனத்தில் எபேசியருக்கு சொல்லும் பொழுது, விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்கள் இருதயங்களில் வாசமாயிருக்கவும் நீங்கள் அன்பிலே வேரூன்றி நிலை பெற்றவர்களாகி. 18ஆம் வசனம், சகல பரிசுத்தவான்களோடு கூட கிறிஸ்துவனுடைய அன்பின் அகலம் ஆழம் நீளம் உயரம் இன்னதென்று உணர்ந்து அறிவுக்கெட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாகும் தேவனுடைய சகல பரிபூரணத்தால் நிறையப்படவும் அவர் மகிமையினின்று அவருடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்களுக்கு அனுகிரகம் பண்ண வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம் என்று பவுல் சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆகவே பனைமரம் ஆழமாக வேரை விட்டு உயரமாக வளர்கிறது. கேதுரு மரம் அது வலது இடது பக்கத்தில் அகலமாக தன் வேர்களை விட்டு அதுவும் வளர்கிறது. அப்படி நாம் வளர வேண்டும். அதாவது லூக்கா சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 48வது வசனத்தில் சொல்லும் பொழுது 2 விதமான மனிதனை சொல்லுகிறார். 2 விதமான வீடுகளை குறித்து சொல்லுகிறார். நான் சொல்லிய இந்த வார்த்தைகளின்படி கேட்டு செய்கிற மனுஷன் யாருக்கு ஒப்பிடுவான்? கண்மனையின் மேல் அஸ்திபாரத்தை போட்டவன் மணலின் மேல் அஸ்திபாரத்தை போட்டு தன் வீடுகளை கட்டின மனுஷனுக்கு ஒப்பிடுகிறான். நான் சொல்லிய இந்த வார்த்தைகளின்படி கேட்டு, லூக்கா 6ஆம் அதிகாரம் 48வது வசனம், ஆழமாய் தோண்டி கற்பாறையின் மேல் அஸ்திபாரம் போட்டு வீடு கட்டுகிற மனுஷனுக்கு ஒப்பாயிருக்கிறான். அப்படி என்றால் கண்மலையின் மேல் அஸ்திபாரம் அவன் போட்டால் என்ன காற்றடித்தாலும் என்ன புயல் வந்தாலும் என்ன அந்த வீட்டின் மேல் மோதினாலும் அது அசையாது. காரணம், அதனுடைய அஸ்திபாரம் கண்மலையின் மேல் கட்டிருக்கு. கிறிஸ்துவாகிய கண்மலையின் மேலே நீங்கள் கட்டப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். ஆகாது என்று தள்ளின கல்லே தலைக்கு மூளைக்கல்லாயிற்று. ஆக கிறிஸ்து இயேசுவின் மேலே நீங்கள் கட்டப்பட்டவர்களாக இருக்கிறோம். மணலின் மேல் கட்டப்பட்ட அந்த வீடு அது காற்று அடித்த பொழுது அல்லது மழை பெய்த போது வெள்ளம் வந்த பொழுது அது மேலே மோதினவுடனே அது விழுந்து நொறுங்கி போகிறது, அழிந்து போகிற ஒரு காரியம். அப்படி அல்ல, நாம் செழிப்பாக இருக்க வேண்டும். ஆகவே தான் 72ஆம் சங்கீதம் 7வது வசனத்தில் நாம் வாசிக்கிறோம், அவருடைய நாட்களில் நீதிமான் செழிப்பான், சந்திரன் உள்ள வரைக்கும் மிகுந்த சமாதானம் அவனுக்கு இருக்கும். ஆகவே ஓசியா 14ஆம் அதிகாரம் 5-6 வசனங்களிலே நாம் வாசிக்கிறோம், இஸ்ரவேலருக்கு பனியை போல் இருப்பான். நான் இஸ்ரவேலுக்கு சொல்கிறேன், இஸ்ரவேல் பனியை போல் இருப்பான். அவன் லீலி புஷ்பத்தை போல் மலருவான், லிபனோனை போல வேரூன்றி நிற்பான். பாருங்கள், லிபனோனை போல வேர் ஊன்றி நிற்பான். 6ஆம் வசனம் சொல்கிறது, அவன் கிளைகள் ஓங்கி படரும், அவன் அலங்காரம் ஒலிவ மரத்தினுடைய அலங்காரத்தை போலும், அவனுடைய வாசனை லீபனுடைய வாசனை போலவும் இருக்கான். ஆகவே இந்த மரம் அது வாசனை தருகிறதா? கிறிஸ்துவுக்களே அவருடைய வார்த்தையிலே வல்லமையிலே அபிஷேகத்திலே நாம் வளரும் பொழுது நமக்கு மாத்திரமல்ல மற்றவர்களுக்கும் கனி கொடுக்கிறவர்களாய் வாசனை வீசுகிறவர்களாக இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். மூன்றாவதாக 92ஆம் சங்கீதத்திலே 15வது வசனம் சொல்கிறது, அவர்கள் முதிர் வயதிலும் கனி தந்து புஷ்டியும் பசுமையுமாய் இருப்பார்கள்.
ஆலயத்திலே அவருடைய பிரகாரங்களிலே நாட்டப்பட்டவர்கள் செழித்திருப்பார்கள். நீதிமான் பனையைப் போல கேதுருவைப் போல செழித்து வளருவான். அவர்கள் முதிர் வயதிலும் என்ன செய்வார்களாம்? கனி தந்து புஸ்தியும் பசுமையுமாயிருப்பார்கள். இதனுடைய அர்த்தம் என்ன? பசுமையாயிருப்பார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே, அபிஷேகத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஏசாயா 10ஆம் அதிகாரம் 27வது வசனம், அந்நாளிலே உன் தோளி நின்று அவன் சுமையும் உன் கழுத்து நின்று அவன் நுகமும் நீக்கப்படும், அபிஷேகத்தின் நுகம் முறிந்து போ. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே அபிஷேகம் பெற்றுக்கொள்ளும் போது, தேவன் ஒரு மனிதனை அபிஷேகிக்கும் போது அவன் நுகம் முறிக்கப்படுகிறது, அவன் விடுதலை ஆகிறான். உள்ளான மனுஷனிலே நாளுக்கு நாள் அவன் புதிதாக்கப்பட்டு அவன் புஷ்டியும் பசுமையுமாய் இருப்பான். ஆதியாகமத்திலே நாம் பார்க்கிறோம் ஏசா யாக்கோபை குறித்து. யாக்கோபு ஏசாவை அவன் ஏமாற்றி தன்னுடைய சிரேஷ்ட புத்திர பாகத்தை விற்றான் என்றெல்லாம் நாம் பார்க்கிறோம். அங்கு ஏசா தன் தகப்பனிடத்தில் போய் ஆசீர்வாதத்துக்காக அழுகிறான். அப்பொழுது தகப்பன் சொல்லுகிறான், ஆதியாகமம் 27ஆம் அதிகாரம் 40வது வசனத்தில், நீ மேற்கொள்ளும் காலம் வரும்போது நான் உன் கழுத்தில் இருக்கிற அவனுடைய நுகத்தை முறித்து போடுவாய் என்றான். கழுத்தில் இருக்கிற நுகம், அபிஷேகம் நுகத்தை முறிக்கும். எனக்கு அன்பானவர்களே, இன்னைக்கு என்ன நுகம், என்ன கஷ்டத்தில் இருக்கிறீர்களோ அது உங்களிடத்திலிருந்து போக வேண்டும் என்றால் சத்தியத்தை அறிவீர்கள். சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். குமாரன் விடுதலையாக்கினார், மெய்யாகவே விடுதலை. ஆகவே இந்த வார்த்தை ஒரு மனிதனை விடுதலை செய்யும் பொழுது அவனுக்குள்ளே அந்த ஆசீர்வாதம், அபிஷேகம் வருகிறது. 114ஆம் சங்கீதம் 1 முதல் 8 வசனங்களில் வாசிக்கலாம். அதில் 7வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, பூமியை நீ ஆண்டவருக்கு முன்பாக யாக்கோபுடைய தேவனுக்கு முன்பாக அதிரு. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே தேவனுடைய அபிஷேகம் வரும்பொழுது அந்த அபிஷேகம் அவன் எல்லாவற்றையும் செய்யும்படியான ஒரு ஆண்டு கொள்ளும்படியான ஒரு அதிகாரத்தை, ஒரு உரிமையை அவன் பெற்றுக்கொள்கிறான். தேவனுடைய வல்லமையை பெற்றுக்கொள்கிறான். ஆகவே அபிஷேகம் மிக முக்கியம். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களுக்கு புது பலனை அடைவார். தகமுள்ளவன் மேலே நாவியை ஊற்றுவேன் என்று சொன்னார். கடைசி நேரத்தில் மூப்பர்கள் வாலிபர் யாவர் மேலே நாவியை ஊற்றுவேன் என்று சொன்னார். ஆகவே முதிர் வயதிலும் அவர்கள் கனி கொடுக்க முடியும் என்று சொல்லுகிறார். யோசுவாவுக்கு தேவன் சொன்னார், யோசுவா 1:5, நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன், நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. எனக்கு அன்பானவர்களே, நீ பலம் கொண்டு திடமானதாயிரு, நீ போகும் இடமெல்லாம் புத்திமானாய் நடந்து கொள்வாய். அப்படி என்றால் என்ன? அபிஷேகமாகிய அந்த வார்த்தை எப்பொழுது உன்னோடு இருக்கட்டும் சொல்றார். ஏசாயா 43ஆம் அதிகாரத்தில் 1-2 வசனங்களில் வாசிக்கும்போது, இஸ்ரவேலே நீ பயப்படாத, நீ என்னுடையவன். ஒரு மனிதன் அவருடைய வல்லமையினால அபிஷேகத்தினால நிரப்பப்பட்ட பின்பு அவனுக்கு பயம் இல்லை. அவர் பயத்தின் ஆவியை எடுத்துப்பட்டு அன்பும் பலனும் உள்ள ஆவியை கத்து தந்து அந்த விசுவாசத்தோடு, நம்பிக்கையோடு, தைரியத்தோடு வாழும்படியாக உதவி செய்கிறார். அப்படிப்பட்டவருக்கு ஆண்டவர் சொல்கிறார், நீ தண்ணீரை கடக்கும்போது நான் உன்னோடு கூட இருப்பேன், நீ ஆறுகளை கடக்கும்போது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை, நீ அக்கினியில் நடக்கும்போது நீ வேகாது இருப்பாய், அக்கினி ஜுவாலை உன்மேல் பற்றாது என்று சொல்கிறார். எனக்கு அன்பானவர்களே, 3 காரியங்களே இந்த நாளில் தேவன் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள் அவருடைய பிரகாரங்களிலே செழித்திருப்பார். நீதிமான் பழைய போல் செழிப்பான். முதிர் வயதிலும் நீங்கள் கனி தந்து புஷ்டியும் பசுமையுமாய் இருப்பீர்கள். நாம் கர்த்தரை நம்புவோம், அவரை விசுவாசிப்போம். அவருடைய ரட்சிப்பை பெற்றுக்கொண்ட நாம அவருடைய உபதேசத்தில், சத்தியத்தில் நாட்டப்பட்டவர்களாய், ஆலயத்தில் உறுதியாய் நாட்டப்பட்டவர்களாய், அவருடைய அன்பிலே நாட்டப்பட்டவர்களாய் காணப்பட நம்மை தாழ்த்தி ஒப்புக் கொடுப்போம். கண்களை மூடி நாம் செபிப்போம். ஆண்டவரே, இந்த நாளிலும் உங்களுடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற யாராக இருந்தாலும் அவங்களுடைய ஜெப வாழ்க்கையில், அவருடைய துதி, ஆண்டவரே, இன்னும் உடைய வேத வசனத்தை தியானிப்பதில், அந்த வார்த்தைக்கு தங்களை ஒப்பு கொடுத்து வாழ்வதில், எல்லாவற்றிற்கும் மேலாக உங்களுடைய ஆலயத்தின் மேலே வாஞ்சியும் ஆண்டவரை தாகம் கொண்டவர்களாய் தொடர்ந்து நம்முடைய பலிபீடத்திற்கு வந்து, நம்முடைய சமூகத்திற்கு வந்து, ஆண்டவரே,
உம்முடைய பிரகாரத்துக்கு வந்து உம்மை துதிக்கவும் ஸ்தோத்தரிக்கவும் நன்றி சொல்லவும் உம்முடைய சத்துவத்தையும் வல்லமையும் பெற்றுக்கொள்ளும் கிருபை பாராட்டும். ஆண்டவரே, கர்த்தருடைய ஆலயத்தில் வந்து உம்முடைய மகிமையை பார்க்க வேண்டும் என்று தாவீது சொன்னது போல் உம்முடைய பிள்ளைகளும் ஆண்டவரே நீர் எங்களுக்குள்ளே இருக்கிறீர் என்பதை உணர்ந்து நீங்களே தேவனுடைய ஆலயம் என்று சொல்லியிருக்கிறேன். இந்த ஆழமாகிய இந்த சரீரத்தில் உலகத்தில் இருப்பவனை காட்டிலும் உங்களுக்குள்ளே இருக்கிறவர் பெரியவர் என்று சொன்னார். எங்களுக்குள்ளே இருந்து நீர் பெரிய காரியங்களை செய்கிறார். ஆண்டவரே, நாங்கள் எல்லா ஒழுக்கத்திலும் ஆண்டவரே ஆலயத்தில் நன்மையினாலே ஆசீர்வதிக்கப்பட கிருபை செய்யும். பனைமரத்தை போல எங்களுடைய வசனத்தில் ஆண்டவரே உம்முடைய சத்தியத்தில் நல்ல வேர் ஊன்ற கிருபை செய்யும். ஆண்டவரே, நாங்கள் எந்த வயதை உடையவர்களாக இருந்தாலும் நாங்கள் கனி கொடுக்கிறவர்களாய் நல்ல மரத்தில் நல்ல கனி உண்டாகும் என்று சொன்னேன். ஆகவே உம்முடைய அன்பு, சந்தோஷம், சமாதானம், தயவு, நீடிய பொறுமை, சாந்தம், இச்சையடக்கம், தயவு, நற்குணம், இப்படிப்பட்ட காரியங்களை கனிகளை கொடுக்க தேவன் கிருபை செய்யும். ஒவ்வொரு குடும்பங்களை ஆசீர்வதி. ஆண்டவரே, எங்கள் திருச்சபை குடும்பங்களை ஆசீர்வதி. ஒவ்வொரு வீட்டையும் ஆசீர்வதி. ஒருவேளை பலகீனமாய் சோர்வோடு இருப்பார்கள்டா, சமீபத்திற்கும் தூரத்துக்கும் நீ தேவனாய் இருக்கிறேன். உடைய வார்த்தை ஆத்மாவை உயிர்ப்பிக்கும் என்று சொன்னேன். படுக்கையில் வியாதியாக இருக்கிற படுக்கை முழுவதை மாற்றி போடுவேன் என்று சொன்னேன். உடைய நம்பிக்கையும் விசுவாசம் உண்டாவதாக. இதோ திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொன்னேன். ஜெய கிறிஸ்து ஒவ்வொருவரோடும் இருந்து ஆசீர்வதித்து நீ நடத்துவீரா. எல்லா தேவைகளையும் சந்தி. எங்கள் தமிழகத்திற்காக, எங்கள் இந்திய தேசத்திற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். யாரெல்லாம் மருத்துவமனையில் இருக்கிறார்களோ உங்களுடைய வல்லமை அவளை குணப்படுத்துவதாக, உங்களுடைய ஆசீர்வாதம் அவளை நிரப்புவதாக, பலன் பெற்று சுகம் பெற்று நம்பிக்கையோடு வாழ கர்த்தர் கிருபை செய்யும். ஆண்டவரே, ஒவ்வொரு குடும்பத்தையும் வேலியடைப்பீராக, அக்கினி மதிலாக இருப்பார். ஒவ்வொருடைய தேவைகளையும் கர்த்தர் சந்தித்து ஆசீர்வதித்து நடத்தும். சகல துதியும் கனமும் மகிமை உமக்கே செலுத்தும். உம்மை நம்பட்டும், விசுவாசிக்கட்டும். ஆண்டவரே, உம்முடைய ரட்சிப்பிலே நிலைத்திருக்கும் கிருபை செய்யும். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியின் அந்யோன்ய ஐக்கியம் வழிநடத்தலும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் தங்கி நிலைத்திருப்பதாக. ஆமேன், ஆமேன்.